ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் அல்லது நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISMன் சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. இந்த வீக்கு ரொம்ப வாலட்டைலான வீக்கு. ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆச்சு. ஏப்ரல் 2 அன்னைக்கு கேப் டவுனு. ஏப்ரல் 6 அன்னைக்கு செல் சைட் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை சைட் பிரேக் பண்ணி ரேலி ஆச்சு. ஏப்ரல் 7 அன்னைக்கு மார்னிங் வந்து ORB பை சைட் பிரேக் பண்ணி யூனிடைரக்ஷன் ரேலி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த 4 டைப் ஆஃப் மார்க்கெட்லேயும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோர்ஸில் 2 இண்டிகேட்டர் கொடுத்துட்ருக்கோம், 3 என்ட்ரி டைப் கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அது வந்து மே 1 வீக்லேருந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ரிவர்சல் என்ட்ரி மே 1 வீக்லேருந்து வராது. இந்த VWAP ப்ளஸ் ரிவர்சல் மார்க்கெட் பாட்டம்லேருந்து என்ட்ரி எடுக்கக்கூடிய இந்த ரிவர்சல் என்ட்ரி வராது. இந்த பயஸ் லெவலும் வராது, ஆப்ஷனில் இருக்க பயஸ் லெவலும் வராது. அதே மாதிரி நம்மளோட இந்த இண்டிகேட்டரும் வராது. நம்மளோட இண்டெக்ஸ் லெவல் இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இண்டிகேட்டரும் வராது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்லேருந்து எடுக்கக்கூடிய ரிவர்சல் என்ட்ரி. செகண்டு காலையில் 1 ஹவர் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்ட் என்ட்ரி, டாட் அல்லது சர்க்கிள் என்ட்ரின்னு சொல்லுவோம். அடுத்து க்ளவுட் என்ட்ரி 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய க்ளவுட் என்ட்ரி. மே 1 வீக்லேருந்து என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த க்ளவுட் அண்டு இந்த டாட் என்ட்ரி, அதாவது ட்ரெண்ட் என்ட்ரியும் க்ளவுடையும் கம்பைன் பண்ணி லோ டைம் ஃப்ரேமில் மார்னிங் அந்த 1 ஹவர் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 இண்டிகேட்டர் இருக்கும், ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் அண்டு இண்டெக்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டிகேட்டர் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் லெவல் இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே டேட்டாவை வச்சு ஆப்ஷன் பேசிஸில் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு பிளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லெவல்ஸு, இன்டர்னல் ஸ்விங்ஸு, இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் இருக்குது. இந்த இண்டிகேட்டரும் கிடைக்காது. அதே மாதிரி ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரி டைப்பில் ஒரு என்ட்ரி டைப் தான், அதாவது காலையில் 1 ஹவர் ஸ்கேல்பிங் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ட்ரெண்டு சர்க்கிள் அண்ட் டாட் இந்த இதுவும் க்ளவுடும் மட்டும் நம்ம சப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ ஃபாலோஅப்பில் இருக்கவங்க ஆல்ரெடி வந்து நான் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நிறைய பேர் டெமோ எடுத்திருந்தீங்க, அவங்களாம் டைம் கேட்டிருந்தீங்க, 1 மந்த்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த 1 மந்த்தை மட்டும் நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக மே 1 வீக்கில் இந்த ஒரு என்ட்ரி காலையில் என்ட்ரி டைப் மட்டும் தான் நமக்கு வரும். ஒரு இண்டிகேட்டர் தான் ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியமில் இந்த க்ளவுடு அண்டு இந்த சர்க்கிள் என்ட்ரி வச்சு மார்னிங் 1 ஹவர் ஸ்கேல்பிங் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபாலோஅப்பில் இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ லைஃப் டைம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 4 நாளோட மார்க்கெட் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சைடில் வந்து நான் ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கேன், இந்த சைடில் ஆப்ஷன் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு வரலாம். ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரைஸு கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே வெளியே போயிடுச்சு, சப்போர்ட் லெவல் கீழே இருக்குது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ கால் பேனிக்கு ப்ரைஸ் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்குமே அன்றைக்கி புல்லிஷ் பயஸ் தான் எடுக்கணும். அப்போ 22,700 மத்தியானம் வரைக்குமே நமக்கு புல்லிஷ் பயஸ் அன்றைக்கி போயிட்டு நம்ம 22,700 ஸ்ட்ரைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 22,700 ஏப்ரல் 2 அன்னைக்கு பாருங்கள், உங்களுக்கு காலையில் அந்த மொமெண்டம் நம்ம ஆப்ஷன் லெவலுக்கு மேலே இருக்குது, பை மொமெண்டம் உங்களுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் கொடுத்தப்பையும் பாருங்கள், இங்கே போச்சு இல்லைங்களா, இங்கேயுமே கால் லெவலுக்கு மேலே இங்கே மட்டும் தான் ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்தது. புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு இது. இப்போ புட்டு 22,900 ஸ்ட்ரைக் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா 22,900 அன்னைக்கு புட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள் VWAPக்கு மேலே போயிட்டு மொமெண்டம் கொடுத்துருச்சு. இது வந்து ஏப்ரல் 1க்கு. அடுத்து ஏப்ரல் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் கேப் அப் ஆன மார்க்கெட்டு அப்படியே கேப் டவுன் ஆகிடுச்சு. இந்த கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது இந்த லெவல்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, இந்த லெவல்ஸ்குள்ளேயே 2 ஸ்ட்ரைக்கும் போகுதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல்ஸு. ஆப்ஷன் டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணுறது, இதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரிஸ்க்கு தான்.
அதுக்கான ப்ரூஃபுமே பாருங்கள் இன்றைக்கி இதுலேயே நமக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 2 காலையில் கேப் டவுனு 22,500 ஸ்ட்ரைக் வந்து காலையில் புட்டில் வந்து நமக்கு சின்ன ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கோம் 22,500. ஸோ 22,500 எடுக்கிறோம். காலையில் என்னாச்சுன்னு பாருங்கள், புட்டு லெவலுக்கு மேலே இருந்தது, பை போயிடுச்சு. ஸோ காலையில் மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. விவாபி கீழே வந்துட்டால் நமக்கு என்ட்ரி கிடையாது. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெலாம் வந்துடுச்சு. 1:20க்கு தான் வந்துட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி உள்ளே க்ளோஸ் வைக்குது. அப்போ இங்கேருந்து தான் நமக்கு திரும்ப காலில் இது ஸோ காலுக்கான ஸ்ட்ரைக் 22,300. ஸோ நான் 22,300 ஸ்ட்ரைக் போகிறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு 22,300ல கரெக்டாக இங்கே பாருங்கள், டைம் பாருங்கள் 1:20. இங்கே லெவலை எப்போ பிரேக் பண்ணுது பாருங்கள், அதே டைம் தான் 1:20 கேண்டிலில் தான் நமக்கு அந்த பயஸ் லெவலை பிரேக் பண்ணுது. அப்போது இதுவும் கோயின்சைட் ஆகி நமக்கு ஒர்க் ஆகும். அது இல்லாமல் மார்க்கெட்டில் எப்போ ரியல் புல்லிஷ் நடக்குதோ அப்போ தான் வந்துட்டு வரும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த லெவலுக்குள்ள ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்துடுச்சு. இந்த 1 ஹவராக ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கூட போட்டிருக்கு. சப்போர்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆப்ஷன் லெவலுக்கு மேலே போகலை. ஆப்ஷன் லெவலுக்கு மேலே எப்போ போகுதோ அப்போ தான் புல்லிஷ். அது கீழே இருக்க வரைக்கும் பேரிஷ் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம ஆப்ஷன் லெவலுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரைக் மட்டும் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் லெவலுக்கு மேலே கரெக்டாக பாருங்கள், இங்கே 1:20 கிராஸ் ஆகுது, இங்கேயும் 1:20 கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரேலி வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. அடுத்த நாள், இந்த நாள் வந்து க்ளோஸ்க்கு பக்கத்தே ஓப்பன் ஆச்சு. பட் மார்னிங்லேருந்து மத்தியானம் வரைக்கும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு. 6ஆம் தேதி மிட் ஜோன் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே செல் கேண்டில். ஸோ நம்ம பேரிஷ் பயஸ் எடுக்கிறோம். ப்ரைஸ் வந்து மிட் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகி போகலை. ஸோ காலையில் ஃபுல்லாகவே நம்ம பேரிஷ் பயஸில் இருக்கோம். பேரிஷ் பயஸ்க்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 22,800. இப்போ இன்றைக்கி நேரில் போய்ட்டு 22,800 ஸ்ட்ரைக் நம்ம பார்க்கலாம். 22,800 ஸ்ட்ரைக்கு காலையில் புட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். டே வந்து 6th அன்னைக்கு பாருங்கள், உங்களுக்கு 22,800 ஸ்ட்ரைக்கு காலையில் ஆப்ஷன் லெவலுக்கு மேலே இருக்குது. புல்லிஷ் ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கேயே சப்போர்ட் எடுத்து 2-3 டைம் மொமெண்டம் கொடுத்துருச்சு. லோ டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய என்ட்ரிஸ் கிடச்சிருக்கும். அடுத்த மத்தியானம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 12:20க்கு வந்து ரெசிஸ்ட் ஆகுது. திரும்ப வந்து க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கல. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சது. இந்த கேண்டில் பாருங்கள் 12:45க்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு மிட் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகுது. எக்ஸாக்டாக நம்மளோட டாப் ஜோனில் போய் ரெசிஸ்ட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற இந்த கன்ஃபியூஷனை நமக்கு இங்கே ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். 22,600 ஸ்ட்ரைக்கில் கால் எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். 22,600 ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். கால் எத்தனை மணிக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னு பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், ஸ்பாட்டில் வந்து மிட் ஜோனுக்கு மேலே வந்து பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சைட்வேஸில். ஆனால் அந்த இடத்துல எல்லாமே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆப்ஷனோட பயஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. 6ஆம் தேதி ஆப்ஷனோட லெவலில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. கரெக்டாக பாருங்கள் 12:45 கேண்டில் தான் ஸ்ட்ராங் கேண்டிலாக பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோல்ட் ரேலி இந்த சைடில் மூவ் ஆகிடுச்சு. கரெக்டாக இங்கே பாருங்கள் 12:45, இங்கே 12:45 லெவலுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் தான் மொமெண்டம் கிடைக்குது. அது வரைக்கும் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம இந்த லெவலை மேஜராக சொல்கிறோம். காலையில் வந்து லெவலை ரிலாக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷருக்கு போகாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணால் லாட் சைஸை கம்மி பண்ணி பண்ணுங்கள். இல்லைனா பண்ணவே கூடாதுங்கிறது தான் என்னோட அட்வைஸு. லாட் சைஸ் கம்மி பண்ணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது உங்களோட ப்ராக்டிஸு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆனது, சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓஆர்பி பை சைட் பிரேக் பண்ணிச்சு. ஸோ 22,600 ஸ்ட்ரைக்கு தான். இன்றைக்கி 22,600 ஸ்ட்ரைக்கில் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி போயிடுச்சு. ஆனால் ஆப்ஷன் லெவலுக்கு மேலே இல்லை. அப்போ நம்ம வேணால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேனால அடுத்த கான்ட்ராக்டில் போய் பார்க்கலாம். 13ஆம் தேதி எக்ஸ்பைரியில் அதே 22,600 ஸ்ட்ரைக்கு நம்ம போய் பார்க்கலாம். இது நமக்கு லெவலுக்கு மேலே இருந்தால் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு லெவலுக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு அந்த டைரக்ஷன் மூவ்மெண்ட் வந்து கிளியராக கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோதான். இந்த வீக்கில் 4 ட்ரேடிங்கே பார்த்துட்டோம். ஒரு நாள் கேப் அப்பு, ஒரு நாள் கேப் டவுனு, ஒரு நாள் 2 சைடும் பிரேக் பண்ணிச்சு, ஒரு நாள் யூனி டைரக்ஷன் ரேலி. எல்லாத்துலேயுமே நம்மளோட சிஸ்டம் ப்ராப்பராக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குது. அப்போ இந்த 2யும் நம்ம ஆட் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு அந்த கிளியரான ஒரு இது கிடைக்குது. இப்போ இண்டெக்ஸ் லெவல் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இன்டர்னலாக பாருங்கள், சப்போர்ட் இருக்குது, மிட் ஜோன் இருக்குது. அடுத்து இன்டர்னல் ஸ்விங்ஸ் இங்கே வந்து திரும்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லெவலில் டச் எடுத்துகிட்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்விங்கில் ஃபஸ்ட்டு லெவல் கன்ஃபார்ம் ஆகிட்டு செகண்ட் ரீடெஸ்ட் ஆகிட்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு பக்கத்தில் ஒரு இன்டர்னல் லெவல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு போகுது. அப்போ இந்த ஜோனுக்கு ரீடெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கிளியராக நீங்கள் வந்து டைரக்ஷன் ட்ரேட் வந்து எடுத்துகிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே நமக்கு செல் இல்லை. இங்கே வந்து இன்டர்னல் ஸ்விங் வந்தது, ஹை பிரேக் பண்ணிடுச்சு.
இந்த இன்டர்னல் ஸ்விங்கை இங்கே ஒரே கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ செல் சைட் பைஸை நம்ம எடுக்க தேவையில்ல. சப்போர்ட் படி பை தான் நமக்கு என்ட்ரி. கிளியராக ஒரே டைரக்ஷன் ட்ரேடு தான் நம்ம எடுத்திருப்போம். புட் சைடே நம்ம போயிருக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக தீட்டா டிக்கெல்லாம் நம்ம மாட்டியிருக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த லெவலும் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லுது பாருங்கள். இப்போ கரண்ட் எக்ஸ்பிரியில் உங்களுக்கு தீட்டா டிக்கெட் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த லெவலுக்கு கீழே இருந்தது. அப்போ செல்லர்ஸ் வந்து ஹோல்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரிக்கு நம்ம மாற்றின உடனே லெவலுக்கு மேலே வந்துருச்சு ப்ரைஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தீட்டா டிக்கெட் இல்லாமல் உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த லெவல் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த இண்டெக்ஸ் லெவல் இண்டிகேட்டரும் கிடைக்காது. இந்த ஆப்ஷனில் இருக்க இந்த பயஸ் லெவலும் கிடைக்காது. இந்த ரிவர்சல் என்ட்ரியும் மே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கிடைக்காது. இந்த ஒரே ஒரு இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. காலையில் 1 ஹவர் ஸ்கேல்பிங்க்கு நம்ம கொடுத்துருந்த இந்த டாட் அண்ட் சர்க்கிள் என்ட்ரி, ட்ரெண்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட்டிவாக என்ட்ரி எக்ஸிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி க்ளவுடை மட்டும் நம்ம அதுக்குள்ளே வச்சுருக்கோம். இது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஃபாலோஅப்பில் இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செபியோட இதுபடி லைவ் டேட்டா வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடாது. அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்கும்போது லைவ் டேட்டா கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அந்த கான்ட்ராக்டில் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரேட் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் எக்ஸ்பிரி அன்னைக்கு நான் இனிமேட்டு கொடுத்துருவேன். ஸோ எக்ஸ்பிரி அன்னைக்கு அந்த வீக்கோட ஃபுல் கவரேஜ் வந்து என்ன நடந்திருக்கு, என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருவேன். ஃபியூச்சரில் வந்து நான் சென்செக்ஸ் ஆட் பண்ணேன்னா நிஃப்டி எக்ஸ்பிரி அன்னைக்கு ஒரு வீடியோ நிஃப்டிக்கும், சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அன்னைக்கு சென்செக்ஸ்க்கு ஒரு வீடியோவும், மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீக் என்ன நடந்ததுங்கிறத போட்டுருவேன். ஸோ இதில் எதுவுமே நான் ரீபெயிண்டிங் தான். உங்களுக்கு 5 டேஸ் டெமோ கொடுத்துட்றோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துருவீங்க. அப்போ நான் ரீபெயிண்டிங்கும் போது மார்க்கெட் நடக்கும்போது நடந்தாலும் ஒன்று தான், முடிஞ்சதுக்கப்புறம் காட்டினாலும் ஒன்று தான். பர்ஃபார்மன்ஸ் வந்து சேம். கிளியராக நமக்கு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் இதையும் நான் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். இது பண்ணிக்கோங்க. மே மந்த்துக்கு அப்புறம் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வராது. நான் லெவல்ஸை வந்து ஈவினிங் வீடியோஸ் போட்டேன்னா அதில் கொடுப்பேன். இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருவேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்தராக வாங்குறவங்களுக்கு தான். இப்போ வாங்கினவங்க எல்லாருக்குமே ஆஸ் இட் இஸ் என்ன சிஸ்டம், என்ன இண்டிகேட்டர் கொடுத்தோமோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மே ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் வாங்குறவங்க, மே ஃபஸ்ட் வீக் அப்புறம் வாங்குறவங்களுக்கு புது இது ஆப்ஷன் ஸ்கேல்பர் 1 ஹவர் ஸ்கேல்பர் மட்டும்தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ட்ரெண்ட் என்ட்ரியும் க்ளவுட் என்ட்ரி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வாங்கிக்கணுங்கிறவங்க, லைஃப் டைம் கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிறவங்க இந்த மந்த்துக்குள்ளே ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் டீமில் கேளுங்க. நான் இந்த மாதிரி இந்த வீக்லி ரிவ்யூ வந்து எவ்ரி வீக் எக்ஸ்பிரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் போட்டுறேன். 1 ஆர் 2 வீக்ஸ் என்னால் முடியல ட்ராவலிங்கில் இருந்தேன்னா அடுத்தடுத்த வீக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வர மாதிரி நான் போட்டுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களோட என்ட்ரி டைப்ஸ் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கான லெவலு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 2300 பார்த்து க்ளோஸ் ஆகிருக்கு. 26 இயர் 4th மந்த்து எக்ஸ்பிரி மாறிடுச்சு, 13th எக்ஸ்பிரி. ஸோ நாளைக்கான லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளுக்கான லெவல்ஸை நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாளை காலுக்கு மேலே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.